கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் பேர் தான் ஆமென்றீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமா. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1-2 வாசிங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1-2 முதல்ல 2 வாசிங்க. மல்கியா கடைசி புஸ்தகம் அதான். தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கடைசி புஸ்தகம் அதான் பழைய ஏற்பாட்டில். மல்கியா. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும். சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றார், ஒரு கடைசி நாள் வரப்போகிறது, எதையும் விட்டு வைக்காத ஒரு நாள் வரப்போகுது. அதில் அகங்காரிகள்லாம் யார் சொன்னால், இப்போ சுவிசேஷத்தை சொன்னால் அதை ஏற்றுக்காதவங்க, அசட்டை பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் அதில் மாட்டிப்பாங்க. அப்படி சொல்லிவிட்டு, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பாயம் இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்குது. நல்லா கவனிங்க எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்றான். சங்கீத புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு சில காரியம், நான் எடுக்க வந்த சப்ஜெக்ட் அது கிடையாது, ஆனால் ஃபர்ஸ்ட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருந்ததுன்னா கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 19:9 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் இருக்கிறது. அவ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமாய் இருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றான், 115ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனமும் 13ஆம் வசனமும் வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க. சங்கீதம் 115. கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தரை நம்புகள், அவரே அவருக்கு துணையும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். 13 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுது. ஸோ கிளான்ஸ் நான் கொடுத்துட்டு போறேன். 103:11 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுற மேல் அவர் கிருபையும் அவ்வளோ பெரியதா இருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம் சொல்லி இன்னும் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. ராக்கெட் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது, வருஷ கணக்காக போகுது, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை கர்த்தர் செய்யல. எவ்வளோ பெரிய தெய்வம் இல்லை ஆண்டவர். இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவர் யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவ்வளோ கிருபை அவர் மேல வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? 33ஆம் சங்கீதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? மரணத்துக்கு விலைக்கு, அவன் ஆத்மா மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கிறாங்க. 33ஆம் சங்கீதம் வாசி பாருங்க. வெரி குட். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்கவும் பஞ்சத்தில் உயிரோட காக்கவும். ஆமா, நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா இன்னும் உலகத்திலே பஞ்சம் வந்தா கூட சரி, உங்களை பாதுகாக்கிறதுன்னு கர்த்தர் ஒருத்தர் வச்சிருப்பாரு. இல்ல எலியாவுக்கு பாருங்க, பஞ்சம் வந்துச்சு, அவரை பாதுகாக்கிறது சாரி பார்த்து ஒரு விதம் இருந்தாங்க. அல்லேலூயா. சாரி பார்த்துல ஒரு விறகு கொஞ்சம் வெறுகு பொறுப்பின்னு அப்படி ஒரு அப்பம் சுட்டு முதல்ல இன்னும் கொண்டு வாடுறாரு எலியா. அப்போ அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த
காலம் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் பானையில் இருக்கிற அந்த மாவும் எண்ணெயும் குறையாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ரெண்டாவது யோபு சொல்றாரு. யோபு 28:28 வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 28:28 மனுஷன் நோக்கி ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்புக்கு விட்டு விலகுவதே புத்தி என்றார். அப்ப என்ன ரெண்டு காரியம் தான் சொல்றார் யோபு. எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுறது ஞானம். ரெண்டாவது பொல்லாப்பு கண்டா என்ன செஞ்சணும்? விலகிடணும். இது பொல்லாங்கான காரியம் சொன்னா அதை விட்டு என்ன செஞ்சணும்? அப்படி விலகிட்டு ஆண்டவருக்கு பயந்தேன்னா, நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன், நான் ஒரு பெரிய தீர்க்க தரிசி கிடையாது, நான் சொல்ற வார்த்தையில தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கும். இதுக்காக உட்காந்து தீர்க்க தரிசனம் பச்சை கூட கட்டி கொடுத்த சகோதரியே கர்த்தருடைய வார்த்தை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த சொல்கிற வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்கிறது. பயப்படுகிற உங்களுக்கு தேவன் 3 காரியத்தை செய்ய போறார். யாரெல்லாம் வேதத்துல பயந்தாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரிட்ட காரியத்துல சரியா இருந்தாங்களோ, அவங்கள பார்த்து ஆண்டவர் சில காரியங்களை கேட்கிறார். இப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம அநேக நாட்களா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? கர்த்தர் ஏன் இறங்கி வந்து எந்த காரியத்தை நம்ம குறிச்சு பதில் சொல்ல மாட்டாரு? நம்ம கேட்கறோமா கேட்க மாட்டோமா? நல்லா தான் ஜெபிக்கிறோம்ல, நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா உபவாசம் பண்றோம், வெள்ளிக்கிழமை உபவாசம் போட்டு சபையில ஜெபிக்கிறோம். ஒரு சில வாரத்தில் அது வேற விஷயம். ஆனாலும் கூட கர்த்தர் சொல்றாரு, ஏன்னா ஒரு 3 பேரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறது ஏன் நம்முடைய காரியம். ஆனா இன்னைக்கு சொல்றாரு, நான் திரும்ப சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்ய போறார். முதல்ல ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 அப்படியே வாசிக்கும் போது அதுல ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏரோதின் நாட்களில் ஒருவன் இருந்தான், குமாரத்தி எலிசபெத். ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தை வாசிக்கணும். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, ஃபர்ஸ்ட் போதும். முதல் வேர்டு ஆண்டவர் சொல்றாரு, சகரியாவே என்ற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. பைபிள்ல போட்டுக்காதீங்க, உங்க மனசுல போட்டுங்க. ஏன்னா ஒரு வார்த்தையை நம்ம உள்ள செய்யக்கூடாது, திருத்தக்கூடாது. பைபிள் நான் திருத்தக்கூடாது. அந்த இடத்துல உங்க பேரை போட்டுங்க. சகரியாவே, இப்ப நான் சொன்ன வச்சுக்கா பாஸ் அவங்கள மட்டும் சொல்றாரு, அவங்க தான் அவங்க மனசுல இருக்கிற, அதெல்லாம் கிடையாது. அதான் வம்பு. நீங்களே என்ன செய்யுங்க, உங்க பேரை சோன் போட்டுக்கிட்டு அவர் தூதன் சொல்றான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ என்னென்ன காரியங்களுக்காக வருஷ கணக்கா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீரோ, உன் வேண்டுதல் தேவ சமூகத்தில் கேட்டாச்சு, உனக்கு பதில் வந்தாச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பதில் வந்தாச்சு, உனக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவ்வளோ வருஷமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்ல, நம்ம வேண்டுதல் கேட்கவே இல்லை. கர்த்தர் ஏன் நம்ம வேண்டுதலை கேட்க மாட்டாரு? தூதனை இறங்கி வந்து சொல்றோம், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒருவேளை ஆண்டவரே வருஷ கணக்காக ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றேன், மாச கணக்காக ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றேன், இல்ல நாள் கணக்காக ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்றேன்னு சொல்ற தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த செப்டம்பர் மாதத்துல 1ஆம் தேதியில ஆண்டவர் சொல்றார், என் மகனே என் மகளே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எதுக்காக அழுதியோ அந்த காரியத்தை கர்த்தர் மாற்ற பாரு. முதலாவது வேண்டுதல். நம்ம முதலாவது யாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வேண்டுதல் தான் கேட்கப்படும்.
இதுதான் சொன்னேன், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிங்க. யார் நீதியின் சூரியன்? இயேசுதான் நீதியின் சூரியன். பாடல இயேசுதான் நீதியின் எல்லாம் போயிட்டாங்க. ஏன் ரகுமான் இளையராஜெல்லாம் போயிடுறாங்க. அல்லைங்க சொல்லுவோமா? நானா தான் போட்டு பாடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுதான் நீதியின், உனக்காகத்தான் அந்த உலகத்தில் அவர் வந்தார். அதான் சொல்றார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றும் இருளில் நடக்க மாட்டான். அவன் பயப்படுகிற தங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் தான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடையுதிராது இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் யோசனை பண்ணேன், சரி அவன் பயந்தான், அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, இப்ப வாசிங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, லூக்கா சுவிசேஷத்தை நான் படிச்சோம். அவர்கள் இருவரும், நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளை, கர்த்தரிட்ட கற்பனைகள் படியே நியமங்கள் படியே குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நம்ம நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்ப என்ன இருந்தான்னா, தேவ சமூகத்தில் நீ எப்படி இருக்கணுமா? குற்றமற்ற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும். குற்றமற்றவர்களாய் காணப்பட்டார்கள். அப்புறம் அடுத்த வருஷம் திரும்ப வாசிங்க, 6ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட கற்பனையின்படியே நியமங்களின்படியே குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அறிவியல் சொல்லுவோமா? அப்ப கர்த்தருக்கு பயந்து, அவர் கற்பனைக்கு பயந்து குற்றமற்றவர்களாய் காணப்பட்டாங்க. அதனால்தான் ஆண்டவர் பாருங்க, அத்தனை வருஷமா கர்த்தருக்கு உண்மையா ஆசாரிய வகுப்புல பிறந்தவன் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வருகிறான். ஒரு நாள் திடீரென்று தேவதூத முன்னாடி தோன்றான். தோன்று சொல்றான், சகரியாவே பயப்படாத, உங்க வேண்டுதல். அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கொடுக்கிற கற்பனையின்படி நாம இருக்கணும். ரெடியா சொல்லுவோமா? சொன்ன இல்லையா, கற்பனை என்னென்ன கற்பனை பைபிள் இருக்குது, என்னென்ன காரணம் நம்ம செய்யக்கூடாது, என்னென்ன காரணம் நம்ம செய்யணும், என்னென்ன காரியங்கள் செய்யணும். ஆவிக்குரிய கனி என்ன, மாம்சத்திற்குரிய காரியம் என்ன, கனின்னு சொல்லி பைபிள் அழகாக தெளிவாக போட்டுக்கிட்டு இருக்குது. ஆவிக்குரிய கனின்னா என்னது? கலாத்தியர் பவுல் சொல்றார், அன்பு, சமாதானம், சந்தோஷம், பொறுமை, நீடிய சாந்தம், தயவு, இரக்கம். இஷ்டத்துக்கு விட்டு அடிக்காதீங்க. அதில் போடப்பட்ட மாட்டு சொல்லுவோம், இஷ்டத்து இவன் கருவை அது ஏது அதெல்லாம் கூடாது. அல்லேலூயா, கரெக்டாக சொல்லணும். கலாத்தியர் 5 அதே நீங்களே சொல்லுங்க வாச 5:21 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். ஆமா, 9 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கீழே தான் பார்க்கணும், நம்ம பார்க்கணும். மாம்சத்தின் கிரியைகளோ வெளியரங்கமாக இருக்கிறன, அவை யாவன போடுறாரு. அதுவா நமக்கு விட்டுருவோம். அப்ப என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், கர்த்தரிட்ட கற்பனையின்படியே அவங்க வாழ்ந்து வந்ததுனாலே அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் சொல்ற, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. குற்றமற்றவனாய் தேவ சமூகத்தில் காணப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். யோசேப்பை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா, யோசேப்பு சொல்றான் இல்லையா, அது மாத்திரம் இல்லை, அவன் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு சொந்தம் என்ன யார் குற்றத்தை காண முடியும்னு கேட்கிறார் ஆண்டவர். அவன் யோசேப்பு தேவனுடைய பார்வையில கர்த்தருக்கு சொந்தம் பரிசுத்தமானா இருந்ததுனால தான் எவ்வளவோ போராட்டங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கிறவராக இருந்தார். அவன் இந்த கால வேளையில முதலாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற உன் வாழ்க்கையிலே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதுக்கப்புறம் டவுட் நீ கேட்கவே கூடாது. அப்படியா, திரும்ப வந்து அதே மாதிரி வேண்டுதல் கேட்கப்பட்டாச்சுங்க, சக்சஸா போங்க. அப்படி தெம்பா போகணும், போகும்போது சந்தோஷமா போகணும். அப்ப எல்லாம் பார்ப்பாங்க, போகும்போது ஒரு மாதிரியா போனாங்க, வரும்போது சிரிச்சுனே வராங்க, இந்த மாதிரி ஏதோ ஆயிட்டுக்குது. ஏன்னா என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்போ கிடைச்சு நம்ம கேட்குற காரியம் கிடைச்சு நமக்கு எப்படி இருக்கும்? சும்மா இருக்க மாட்டோம், அப்படியே சந்தோஷமா முகமெல்லாம் தானா மலர்ந்துடும். 2வது காரியத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13 வாசிங்க. எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல திரும்ப சொல்ல சொன்னது, இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, முதல் காரியத்தை மட்டும் நான் சொல்லியிருந்தேன்னா அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. எஸ்தர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். இப்ப ஆண்டவர் கேட்கிற, உனக்கு என்ன வேண்டும்? முதல்ல உன் வேண்டுதல். இப்ப கேட்கிற, உனக்கு என்ன வேணும்? உண்மையை சொல்லணும். உனக்கு என்ன இப்ப வேணும்? இப்ப நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு கொஞ்சம் வேணும் தான், அது வேற விஷயம். ஆனால் தான் சொல்லுவேன், ஆண்டவர் நல்ல பெரிய சபை எனக்கு வேண்டும், நிறைய ஆத்மாக்கள் வேண்டும், இந்த ஆத்மா ஒழுங்காக சபைக்கு வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் முதல்ல கேட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்து செய்யுங்க ஆண்டவர் சொல்லுவேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்னப்பா வேண்டும்? அவங்க எப்பவுமே பேச மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? ஏன்னா யாராவது ஒருத்தர் விசுவாசமா தைரியமா நீங்க சொன்னா தாங்க நடக்கும். உங்களுக்கு ஒண்ணுமே வேணாவா? தயவுசெய்து ஒண்ணுமே வேணாவா? வெறும் கிருபை போதுமா உங்களுக்கு? போதுமா? அப்புறம் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை ஊரெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அது வேற. இப்ப கேட்குறது உனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். இப்போ குருடனை பார்த்து கேட்டார்ல, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? சொந்த வீடு கொடுக்க போறேன். அதுதான் உங்க வாயின்படியே நான் கேட்கிறேன். யாரெல்லாம் எழுந்து போயிருக்கிறீங்களோ அதெல்லாம் ரெண்டத்தனையா கர்த்தர் கொடுக்க போறேன். யாரெல்லாம் வாடகை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ உங்களுக்கு சொந்த வீடை தீர்க்க தரிசனமா சொல்றேன், தாவீதுக்கு என்று ஒரு வீட்டை கட்டின ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இதை சொல்லுங்கன்னா முதல்ல எனக்கு கிருபை வேணும், அது வேணும். கேட்டா கொடுக்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் திருப்தியா கொடுப்பார், பெரிய வீடா கொடுப்பார். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப எஸ்தர் ராஜாத்தை பார்த்து உனக்கு என்ன வேண்டும்? ஒரு ராஜா கேட்கிறார், என் ராஜ்யத்துல பாதி கூட தரன்ற. என்ன காரணம் தெரியுமா? அதான் ஒரு ரகசியம் நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வேண்டுதல் கேட்கப்படும் சொல்லும்போது என்ன சொன்னா, கர்த்தரிட்ட கட்டளையின் படியே நியமங்களின் படியே குற்றமற்றவர்களாய் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டே இருந்தாங்க. நல்லா கவனிங்க. நம்ம சபைக்கு வரது பெருசு கிடையாது. ஆண்டவருக்கு நம்ம எதை செய்யணும்னு கர்த்தர் பார்ப்பார். தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில் அல்ல. கடநாட்டில் ஒரு ஊழியக்காரர் கேட்டார், ஐயா எனக்கு ஒரு கண்ணாடி வேணும் ஐயா. அவர் நேரத்தை என்ன பார்த்தாலும் அவருக்கு தெரியுது, எனக்கு நான் செக் பண்ணிட்டேன், அது டே நைட்டாக ஓடுன்றாரு. அவர் கேட்குற கேள்வினா சாதா கண்ணாடியில் டே நைட்டா. காலையில் வந்துட்டு விசாரிச்சேன், இது எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க. சோ சரிங்க ஐயா, நான் பார்த்து காசு கொடுத்துட்றேன், அது ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட நான் என்ன கேட்கணும்னு தோணி இருக்குது. அவர் நம்ம ஏமாற்றக்கூடாது, அவர் கஷ்டப்படுற மனுஷன். நான் கஷ்டப்படுற அவர் தெரியாது, அது வேறு விஷயம். பார்க்கும்போது நம்ம எப்படி தான் இருப்போம் எல்லாருமே. ஆண்டது மாதிரி நம்மளை ஒரு உருவமாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லைன்னா தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அப்போ என்னன்னா நல்லா கவனிங்க. அன்றியும் தான தர்மம் பண்ணவும் மறக்காதிருங்க. கர்த்தர் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் கணக்கில் வைக்கிறது. ஒரு ஏழை விதம் என்ன செஞ்சாங்க? 2 காசை போட்டாங்க. 2 காசு தான் போட்டாங்க. பைபிள் இன்னும் அதை பற்றி சொல்லினே இருக்கணும். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம சில பேர் என்ன செய்வோம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தசமம் காணிக்கையோடு நின்றுவோம், வேற காரியமா எதுவுமே செய்யவே மாட்டோம். நீங்க உண்மையிலே சொல்லி கஷ்டப்படுறா இருந்தாலும் சரி, சபைக்கென்று ஒரு காரியம் நடக்கும்போது, நான் உண்மையிலே சபைக்காக பிரசங்கம் பண்ணல, கர்த்தர் அறிவார். நீங்க சபைக்காக நீங்கள் ஒரு காரியத்தை மற்ற காரியத்தை எதையோ ஒன்று மறைமுகமாக நீங்கள் செய்யும் பொழுது நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்கு ஆண்டு உன்னை கேட்பார், உனக்கு என்னப்பா வேணும்? நீ எனக்காக செஞ்சுட்டேன். மல்கி அவள் சொல்றாரு இல்லையா,
தசம பாகங்கள் எல்லாம் வந்து என் பண்டக சாலையில கொண்டு வந்து போடுங்கள், வானத்தின் பலகடியெல்லாம் திறந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஒரு லிமிட்டோட நின்றுவோம், அவ்வளவுதான். இதான் என்னால செய்ய முடியும். இல்லை பிரியமான தேவ பிள்ளை. இப்ப தேன்மொழி சொன்னாங்க இல்லையா ஒரு வார்த்தை, என்ன சொன்னாங்க? நேத்தான் பார்த்து இறந்துட்டார் அவரு. அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் நாம கர்த்தருக்காக செய்கிறதெல்லாம் கர்த்தர் நினைவில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார். அதான் நான் எசேக்கியா ராஜா சாகும் போது சொல்றேன், சாகுது, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் சாக போறேன்னு சொல்றேன், ஆ கர்த்தாவே உமக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்பதை நினைத்தருளும்ன்றான். ஆண்டு தெய்வம். அப்ப என்ன செய்யுமா? ஆண்டவர் சொல்ற கண்மான தெய்வ பிள்ளைய, நமக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கிறாருன்னா, நாம என்ன ஆண்டவருக்காக செஞ்சோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்தா கர்த்தர் நமக்காக செஞ்ச காரியம் பயங்கரமா இருக்கும். அப்ப ஏன் அந்த காரியத்தை கேட்கிறாருன்னா, சொல்லியாச்சு. மொர்தெகாய் கூப்பிட்டு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ராஜா போஸ்டிங் வந்துருச்சு, நீ ராஜாத்தியா மாறிட்டேன், ஆனா சந்தோஷமா இருக்கிறேன், நம்ம ஜனத்தை குறித்து நீ நினைக்கல, இன்னும் கொஞ்ச நாட்கள் நம்ம ஜனமெல்லாம் அழிய போகுது, ஆமான்னு ஒருத்தன் எழுப்பி இருக்கிறான், அவன் வந்து ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால நம்ம இனத்தெல்லாம் அழிக்கணும்னு நம்ம பிரயாசப்பட்டு இருக்கிறான், நீ இது மாதிரி சைலண்டா உட்கார்ந்துருந்தா இது எப்படி நடக்கும், இந்த மேன்மை எப்படி வரும்னு சொல்லி இப்படி சொல்லும் போது, அப்பதான் எஸ்தர் ஒரு காரியம் பண்றாங்க. அவர்களும் தாதிமார்களும் சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. உபவாசம் எல்லாத்தையும் காலி பண்றோம் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் உபவாசம் கூட்டு தான் வரமாட்டாங்க. யார் உபவாசம் கூட்டத்துக்கு வர்றாங்களோ அவங்க தான் உண்மையான விசுவாசிங்க. என் பார்வையில் யார் உபவாச கூட்டத்திற்கும் வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, நானும் ஃபாஸ்டிங்கோடு தானே உட்காடுறேன், யார் ஜெபிக்கிறாங்களோ தனிப்பட்ட காரியத்தில் ஒரு வேற விஷயமா இருக்கலாம், ஆனால் வீட்டில் எனக்கு நான் சும்மா தான் பொழுத கடிச்சுன்னு இருக்கிறேன், சும்மா தான் உட்காந்துருக்கிறேன்னு உட்காந்து டிவி பார்த்துட்டேன்னா ஆண்டவர் நேராக வந்து என்ன செய்வார், உனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டேன். ஞாபகம் வச்சுங்க, கொடுக்கப்பட்ட நேரத்தில் நமக்கு சும்மா இருக்கணும், வீட்டில் உட்காந்துக்கிறேன்னு சொன்னால் எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்தில் 2 மணி நேரம் வந்து உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உபவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன் இந்த காரியத்தை, என இவ்வகை ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும். ஆமாம், எவ்வளவோ காரியம் நீங்க வேதத்துல பாருங்க, யாரெல்லாம் உபவாசம் இருந்தாலும் அவங்க பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். உபவாசம் இந்த பிள்ளைகளுக்கு திரும்ப வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். உபவாசம் இருந்தவங்களுக்கு அடிச்சு நொறுக்கி சாம்பலாக்கும்படியா கர்த்தர் செய்தார். அப்படியே சாம்பல் உட்காந்துரும். தாவீது அதோட சரி அந்த சிங்காரம் கர்த்தர் ஒரு பாட்டு இல்லை, கர்த்தருக்கு சோத்திரம். என்ன ஆடை போடுவாங்க, சாம்பலம் மேல போட்டுக்கிட்டு அது ஒரு ஆடை இருக்குது, அந்த ஆடையை போட்டு உட்காந்துப்பாங்க. அப்படியே இவனும் அப்படிதான் உட்காந்துருந்தான். யாரு? யோபு. சைலண்டா உட்காந்துக்கிறான். அப்படியே உட்காந்துக்கிறோம். அவனை பார்க்க வந்த நண்பர்கள் 3 நாளா அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. அவனையே பார்த்துக்கிறான், சாப்பிடாம. பைபிள் இருந்து வாட்சி பாருங்களேன், சாப்பிட அப்படியே பார்த்துக்கிறாங்க. இவனும் அவனை பார்த்துக்கிறான். அப்ப என்ன அவன் நினைச்சிருப்பானுங்க, இவ்வளோ அழகா இருந்தவன், இவ்வளோ சௌந்தரியமா இருந்தவன், இவ்வளோ ராஜாக்கு உரிய ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்தவன், இன்னைக்கு எப்படி உட்காந்துக்கிறான்? சாம்பலில உட்காந்துக்கிட்டு அப்படியே சொரிஞ்சிட்டு இருக்கிறானே. முகமெல்லாம் மாறி போச்சு. பேசாம இருந்தாங்க. இது பைபிள் அல்லேலூயா சொல்லுவோமா? பேசாம இருந்தாங்களாம். அப்பதான் சொல்றாங்க, யோபு சொல்றாங்க, நீ தான் தப்பு பண்ணிட்ட, நீ தான் தப்பு பண்ணிட்ட. அப்ப சாத்தான் தான் என்ன செஞ்சிருக்கான்? தப்பு பண்ணான். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோபு அப்ப கூட ஒரு வார்த்தை பேசவே இல்லை, பாவம் செய்யல. அல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்கு சொல்ல வர சொன்னா, அவள் உபவாசத்தை ஜெபித்ததனால தான் தைரியமா ராஜாவோட சமூகத்துல போறான். போய் அந்த செங்கோட ராஜா நீட்டுறாரு. ஏன்னா சாதாரணமா போகக்கூடாது ராஜாவுடைய அரண்மனையில். நல்லா கவனிங்க, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமா உள்ள போகவே முடியாது. ஆனா இவன் விசுவாசமா போறான். ஏன் தெரியுமா? ஜபத்தோடு கொண்டு போறா. அப்பதான் ராஜா கேட்கிறாரு, எஸ்தர் ராஜாத்தியே ஏன் வந்திருக்கிற? உன் மன்றாட்டு என்ன? என்ன வேணா கேளு, ராஜ்யத்துல பாதி உனக்கு தரேன். அப்ப உபவாசத்தை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு நீ கேட்க போற. நீ ஜபத்துல கேட்க, உனக்கு என்னமா வேணும்? கொஞ்ச நேரம் இருங்க ஆண்டவர், நான் யோசனை பண்ணி சொல்றேன். எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வரேன். கரெக்டாக அண்ணா கேடி போற மாதிரி லிஸ்ட்லாம் போடக்கூடாது. உடனே என்ன செய்யணும்? டக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே கேட்கணும். ஆர்டர் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல உங்களுக்கு கேட்க போறேன். ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டாச்சு. 1. 2வது, உனக்கு என்ன வேணும் கர்த்தர் கேட்க போறேன். கொஞ்சம் இருங்க. என்ன உனக்கு ஏங்க என்ன கேட்கறாரு? என்ன உனக்கு சொல்லுங்க. அப்படிலாம் வேணாம், ரெடியா இருக்க, கர்த்தர் கேட்க போறேன். ஆனா உபவாசிக்கணும்.
வாரம் ஃபுல்லாக புல்கட்டாக கட்டிட்டு உபவாசம் என்னன்னு தெரியாமல் இருக்கிற தயவுசெய்து தெய்வ பிள்ளையே, வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் இரு. உன் உடம்புக்கு நல்லது. அது போட்டு மிஷினை அரைச்சி அந்த மிஷினுக்கு ஓய்வே கிடையாது. அது என்ன பண்ணும்? காலையில் எழுந்தவொன்னு 4 இட்லி, ஒரு பூரி, ஒரு பொங்கல் அடித்து ஒரு வழி பண்ணுறதை விட ஒரு நாள் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் வந்து நீ அழுது பார். அண்ணால் ஜெபித்தால் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப 3வது ஒரு காரியம் வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே காரியம் தான் சொல்றார் ஒரு தீர்க்கதரிசி. வாசிங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 2 ராஜாக்கள் சலக்கரணையோடு நீ விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்னமா செய்யணும்? அவர் ஏன் நான் காரணம் தீர்க்கதரிசியா இருக்கிறபடினால ராஜாவுக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் கேட்கிறார், ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை கேட்கிறார்? நல்லா கவனிங்களேன். இப்போ ஆட்டோட்ட நம்ம ஏன்னா வேணும்னு கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை தெரியுமா? அவனுக்கு 2 கண்டு, எனக்கு 2 கண்டு போச்சு, அவனுக்கு 1 கண்டாவது போகணும். அவன் காலை உடைக்கிற ஆண்டவரே, அவன் கையை உடைக்கிற ஆண்டவரே, அவன் நாசமாக போன ஆண்டவரே. தயவுசெய்து இப்படி கேட்காதீங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் பைபிள் இருக்குது. இந்த அம்மா கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு ராஜா கிட்ட என்ன சொல்லணுமா? ஏன் தெரியுமா அவர் கேட்கிறார் அந்த வார்த்தையை? அந்த சூனேம் என்கிற ஊர்ல இருக்கிற ஸ்திரீ மகா கணம் பொருந்திய ஸ்திரீயா இருக்கு. அப்படின்னா ஒரு பெரிய வசதியான ஸ்திரீ. அப்போ அங்க போறார், அடிக்கடிக்கு போறார். யாரு? எலிசா போறார், ஜோம் பண்றதுக்காக போறார். போகும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு ஐடியா வருது. இவர் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு, இவர் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். இவர் சும்மா வந்துட்டு போறாரு, நம்ம மேல் வீட்டில் ஒரு என்ன செய்யணும், ஒரு அறைய இவருக்கு என்ன ஒதுக்கி ஒரு டேபிள் சேர்லாம் போட்டு இவர் வந்தா உட்காந்து தங்கிட்டு போற மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும்ன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஊழியக்காரருக்கும் ஊழியத்துக்கும் நீங்க எதையாவது செய்யணும்னு சொல்லி அர்த்தம். அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வருது, நம்ம இடத்துல போய் வருகிற இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஏன்னா எலிசாவுக்கு வெளிப்படுத்தாத காரியமே இல்லை. ஆண்டு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாகமான் வருகிறான், வந்து எலிசா வந்து கையை தடவி என் குஷ்டரோகத்தை சுஸ்தமாக்குவார் சொல்லி வரான். ஆனா அவர் சொல்றார், நீ போய் யோர்தானிலே எழுதுற பொழுது சரியா போட போ அப்படின்னா உடனே அவன் வந்து பொருளெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறான். அதெல்லாம் எனக்கு வேணா, நீ கிளம்பு போ அப்படின்ற. அவன் தான் கேஎஸ்சி ஓடி போய் என்ன சொல்றான், திடீர்னு அவர் மேல போய் சொல்றான். திடீர்னு வெளியிலேருந்து வந்துட்டாங்க, கொஞ்சம் கேட்குறேன், நல்லா கவனிங்க. பொருளாசை நமக்கு இருக்கக்கூடாது. பொருளாசை நம்ம வெறுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவைக்கு அதிகமாக நமக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. அவன் பார்க்க கேட்குறான், குஷ்டரோகம் அவனுக்குள்ள வந்துடுச்சு. ஆனால் என் கண்பாடல அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா, இவர் வந்து போராட அந்த ஊழியக்காரரு இவருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் போது அப்போ அவன் சொல்றான், இவங்களுக்கு குழந்தை இல்லை. கேஸ் சொல்றான், இவங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இவர் நினச்சிக்கிட்டாருன்னா, நான் அவனுக்கு ராஜா கிட்ட ஏதாவது கேட்கணுமா, சேனாதிபதி ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுமா. அந்த மாதிரி சொல்றாங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், சமாதானமா தான் இருக்கிறேன். நம்ம வந்து அப்பதான் கேஸ் சொல்றாரு, இவங்க குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு போது அப்பதான் சொல்றாரு, ஒரு உற்பவ திட்ட காலத்தில் உங்ககிட்ட வருவேன், உன் கையில ஒரு குழந்தை இருக்கும். இல்லையா சொல்லுவோமா? அப்ப என்னன்னா, ஆண்டவர் நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வரும்போது நீ நல்ல ஒரு வரத்தோடு கூட நீ காணப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அப்ப என்ன ரகசியம் சொன்னா, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்துட்டாலே உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் என்ன. அவர் கேட்கிற பிறகு வாசி திரும்ப, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. ஆண்டவர் ரெடியா நிற்கிறார். ரொம்ப நாளா என்கிட்ட எதுவுமே கேட்கலப்பா, எதையாவது கேளுங்கன்றார் யோவான்ல. அப்படிதானே? என்ன சொல்றாரு, நீங்க இது வரைக்கும் என்கிட்ட ஒண்ணுமே. காரணம்னா சீசர்கள் வந்து அவங்களோட கூட இருக்கிறபடினால சாப்பாடு கிடைச்சது. கவனிங்க, சாப்பாடு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஏசு நான் எங்கெல்லாம் போனவர் கூடவே இருக்கிறாங்க. வேற என்ன வேண்டும்? கிருபை தான் வேண்டும். அல்லேலூயா. நீங்க சொன்ன மாதிரி. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, இது வரைக்கும் என்கிட்ட நீங்க ஒண்ணுமே
கேட்கல, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி தரப்போகிறேன். அப்ப எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தையை கொடுக்குறாரு, ஆனா ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஆனா அந்த குழந்தையை உயிர்ப்பித்து திரும்ப அவங்களுக்கு முன்பாக கத்த நிறுத்துறார். அப்ப ஆண்டவர் கேட்க போறார், யார் மூலமா? தேவதூதர் முன்னா தேவதூதர் நேரம் இறங்க நினைக்காதீங்க. யார் மூலமா வருவாருமா? உனக்கு எதுக்குமா ஜெபம் பண்ண? நான் என்ன சொல்லுங்க. சில பேர் கேட்பாங்க இல்லையா, எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. ஆண்டவரே இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி பாருங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. கடைசியா ஒரு சகோதரரை பற்றி நான் சொல்றேன். நான் சீக்கிரமா ஏன்னா ராபோஜனத்தில் படிக்கலாம், நான் வேகமா முடிக்கிறேன். கர்த்தருக்கு கடைசியா ஒரு காரியம், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். 41 வாசிமா. லூக்கா 18:41. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவனை நோக்கி, நீ பார்வை அடைவையாக. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க ஆண்டவரே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இடத்துல ஒரு கொஸ்டினா ஆண்டவர் கேட்டுக்கிறேன். ஒருவேளை உங்க ஜெபம்லாம் போய் கேட்டுட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட, அவனுக்கு என்ன வேணும்னா, ஒரு பிச்சைக்காரன் அவன் இயேசு கிறிஸ்து போய் கொண்டு, நல்லா கவனிங்க, நான் சொல்ல போற வசனம் முக்கியம். ஏன் அவன்கிட்ட போய் ஆண்டவர் கேட்டா தெரியுமா? நான் அவனுக்கு என்ன செய்யணும். அவன் கூப்பிடுற சத்தம் அவரு அப்படியே நிறுத்தி ஸ்டாப் பண்ணிடுச்சு. இயேசுவே தாவீதின் குமாரனே, நான் சொல்ல படிக்கும்போது பார்ப்பாங்க, அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு அப்படியே கூப்பிட்டுருப்பான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சில பேர் நம்ம தகுதியை பார்ப்பாங்க. ஆண்டவர் பணக்காரன் கிட்ட தான் என்ன செய்வாரு? போவார். இல்லைங்க பிரியமான தேவ பிள்ளை, எல்லாரும் அதட்டுறாங்க, டேய் சைலண்டா இருக்கான். அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, முழுதா படிச்சு பார்த்து தெரியும். அமைதியாடுறான். அமைதி. இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் சொல்றாரு. அதட்டுலாங்க. இந்த பைபிள் வாசிங்க, வசனம் வாசிங்கம்மா, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவித்தார்கள். அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அதட்டினார்கள். அதட்டுறாங்க. அவனோ மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று சொன்னார். நான் நினைக்கிறேன் அவன் வாஞ்சையோடு கூப்பிட்டுருப்பான். நீங்க தேவ சமுத்திர ஜபனால நான் ஜபம் பண்ணுமா, நீங்க தான் ஜபம் பண்ணுங்களேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிஸ்டர் ஜபம் பண்ணுங்கன்னா உனக்கு தெரியுதோ தெரியலையோ, ஒரு அம்மா இருக்கிறாங்க குளத்தூர்ல, அவங்க ஜபம் ரொம்ப பிடிக்கும். படிப்பறிவே இல்லாதவங்க. இன்னைக்கு அவங்க பிள்ளைங்கெல்லாம் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, எல்லாமே ஊழியம் செய்யறாங்க. சரியாக பேசவே தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஜபம் பண்ணா சிரிப்பாங்க. மற்றவங்கலாம் இதோட சிரிக்கிறாங்க. ரத்தத்தை வாரி அடிக்கிற ஆண்டவருவாங்க. இயேசு ரத்தத்தை வாரி விசுவாசமாக அடிக்கிறாங்களாம். அந்த அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அம்மா ஒரு சாதாரணமாக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் சிரிப்பாங்க அந்த அம்மா பார்த்துட்டு, ஏடா இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்களேன்னு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கும் சாட்சியாக அவங்க பிள்ளைங்கள்லாம் ஊழியக்காரராக இருக்கிறாங்க, நல்ல வேலைகள், எல்லாருக்கும் நல்ல நிரந்தரமான வேலை. காரணம் தெரியுமா? நீ ஜெபிக்கும் போது வாஞ்சையா ஜெபிக்கணும், வாஞ்சையா உட்காரணும். அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் சமத்துல உட்கார்ந்து ஒரு வாஞ்சை இருக்கணுங்க. எப்படியாவது நீங்க ஜபத்தை முடிச்சுட்டு தான் எழுந்துப்பேன். நான் எப்படியாவது 1 மணி நேரம் முடிப்பேன். 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி 1000 ஸ்தோத்திர பலிகளை படிச்சுட்டு தான் என்ன செய்வேன். அப்பதான் தூக்கம் வரும். 10 படிச்சோம் அதெல்லாம் பண்ணவே கூடாது. தண்ணியெல்லாம் போட்டு மேல போட்டு திரும்ப படிக்கணும். அந்த மாதிரி வாஞ்சையோடு ஒரு பக்கம். 2வது கர்த்தர் அவனுக்கு பாருங்க, எல்லாம் அதட்டுறாங்க. நீ அதட்டினா கூட சில பேர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போகாத,
போவியா சர்ச்சுக்கு இந்த வாரம்? ஒரு அம்மா பார்த்து கேட்டாரா வீட்டுக்காரு போதில அடிச்சிட்டு, மகனை உன்ன தடவை ஞானஸ்தானம் எடுத்த நீ ஞானஸ்தானம் எடுப்பியா? இனிமேல் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க புத்திசாலித்தனம், இனிமேல் ஞானஸ்தானம் எடுப்பியா நீ அப்படிங்கிற ஒன்று. சத்தியமாக இனிமேல் எடுக்க மாட்டேன் நான் ஞானஸ்தானம். ஏன்னா ஒரு தடவை எடுத்தாச்சு, அப்படி இருக்கு ஞானஸ்தானம். அப்போ என்னன்னா, எவ்வளோதான் சொன்னாலும் சரி, சபைக்கு போகாத, அங்கே போகாத, தப்பு தப்பாக சொல்லி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டுக்காருக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, அவர் குடிக்கிறார் நீ சொல்லுவேன், அப்படி இப்படிலாம் சொல்லி சொல்லி எல்லாமே தடுப்பாங்க. ஆனால் உன்னுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? யார் என்னை தடுத்தாலும், யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு எனக்காக இருக்கிறார். அந்த வாஞ்சை தாங்க உங்க குடும்பத்தை காப்பாற்றும். அந்த மாதிரி ஜெபிச்ச பாட்டிமாவுடைய பேரெல்லாம் நீங்க ஊழியக்காரங்கிறாங்க இல்லையா? சொல்லுவோமா? நீங்க படிக்கும்போது பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. வாஞ்சை, ஒரு வாஞ்சையோடு உட்காரணும். தேவ சமத்தில் உட்காரும் போது ஒரு வாஞ்சையோட பெற்றுக்கொள்வேன் நிச்சயத்தோடு உட்காரணும். அவன் அதட்டுறாங்க, அவன் அதை பற்றி கவலைப்பட போகடா, அதை பற்றி தேவையில்லை. அதனால தான் இயேசு நின்றான்னு பைபிள். போற ஆண்டவரே எத்தனை பேர் கத்துருவாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா 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 ஓசன்னான்னு கத்திக்கினே போயிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா இவன் சொல்ற சத்தம் காட்டுற காதுல கேட்டது இயேசு நின்றான்னு பைபிள். இனி உனக்காக நிற்க போறாரு. போய்கொண்டே இருக்கிற ஆண்டவர் நிற்க போறாரு. எதுக்காக தெரியுமா? வந்து கேட்க போறாரு, நான் உனக்கு என்னப்பா செய்யணும், உனக்கு என்னப்பா செய்யணும்னு கிட்ட வந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஏங்க நான் சொல்றது பிராக்டிக்கலா சொல்றேங்க. கர்த்தர் செய்வார். செத்து போன தெய்வத்தை நம்ம வணங்கல. இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவர், இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறவர், இன்றைக்கு நம்மோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், இன்றைக்கு நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிறவர், இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், இன்றைக்கு நம்முடைய தேவைகளை அறிந்தவர். அவர் தானே கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன? அவன் நல்ல மனுஷன், பேராசை இல்லாத என்ன சொல்லிட்டான்? வாசிங்களேன், என்ன சொல்றான் அவன்? கேட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் பார்வை அடையணும், நான் கண்ணு தெரியாம அப்படியே இருக்கிறேன், என்னால முடியல, என் வாழ்க்கை ரொம்ப நரகமா இருக்குது, நான் பார்வையடையணும் ஆண்டவரே. நான் சொல்றேன், என்ன சொல்றாரு வாசிக்குமா? இயேசு அவனை நோக்கி, பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் அடைந்து அல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவர்னு ஓடி இல்லை, தேவனை மையப்படுத்தி கொண்டு பின்னாடியே போறான். பார்வை கொடுத்துக்கிறேன், பார்வை கொடுத்தீங்களேன்னு. சில பேர் இது பெற்றுக்கொண்ட பேர் என்ன ஆயிடுவாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. நிறைய பேரை பார்த்துட்டு என் வாழ்க்கையில் எத்தனையோ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி சக்ஸஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க ஆண்டவரை. ஐ ஹேவ் நோ டைம்னுவாங்க, டைமே இல்லை எனக்குவாங்க. அவன் பாருங்க, உடனே அவன் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இயேசுக்கு பின்னாலே போறான். இல்லையா சொல்லுவோமா? இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையில் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையில் முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய ரத்தத்தினாலே இன்னும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் சொல்லுங்க. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் மூற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தன் மூற்றிலும் ஜெயம்
நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் பசியோ நிர்வாணமோ வியாகுலமோ துன்பமோ மரணமோ நாச மோசமோ பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் கேளுங்க. எதுவுமே நம்மளை பிரிக்காது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போறாரு. முதல்ல சொல்ற உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ரெண்டாவது சொல்றாரு உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும். மூன்றாவது ரெண்டாவது நம்ம சொல்றாரு உனக்கு என்ன வேண்டும். மூணாவது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும். நாலாவது நான் உனக்கு என்ன. ஆனால் கேட்குற ஆள் தான் வித்தியாசம். அல்லேலூயா. இங்கே ராஜா கேட்குறாரு, இங்கே ராஜாதி ராஜா கேட்குறாரு, கிங் ஆஃப் த கிங்கு கேட்குறாரு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. இது சாதாரண உலகத்து கிங்கு, இது வானத்துக்கும் பூமிக்கும் சேனைகளின் கர்த்தராகி தேவன் கேட்குறாரு உனக்கு என்ன செய்யணும். ஒருவேளை உலக பார்வை இருக்குதா சொல்லுங்க. ஆண்டவரே பரிசுத்த பார்வை எனக்கு வேண்டும். உண்மை தரிசிக்கணும் ஆண்டவரே. பரலோகத்தை நான் தரிசிக்கணும். தூதர்களை பார்க்கணும். ஜப ஆவி எனக்குள்ள ஊற்றுங்க. பரிசுத்த ஆவி எனக்குள்ள ஊற்றுங்க. தீர்க்கதரிசன ஆவி எனக்குள்ள ஊற்றுங்க. இந்த 9 வரங்கள் எனக்குள்ள கிரியை செய்ய ஆண்டவரே. அப்படி கேட்டால் நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளின் நீதின் சூரியனாகிய நீர் உதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். பயப்படுகிற பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்த அற்புதங்களை செய்வதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு குழந்தை பெரியவர்களுக்கு ஆசீர்வதியும். பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் விடுதலை ஆக்குங்க. இந்த வைரஸ் ஃபீவர்லாம் நீங்கட்டும். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவரால் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய அன்பிலும் ஐக்கியம் சிநேகம் சமாதானமும் இன்று நம்மோடும் சகல பரிசுத்தவன் தங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாமே